ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு குரூப்போட லிங்க் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக போடுவேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மொய்னா நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் நிறைய ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைம் மொய்னா வாங்கி அதை ஒரு பேஷனில் போட்டு அதை இது பண்ணி அதுக்கப்புறம் அதை 5 போட்டு ஸோ அதுலேருந்து இப்போ மொய்னா எடுத்துகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு மொய்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் இயர் கோய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வேளை ரெட் இயர் கோய் வாங்கினதுக்கப்புறம் மொய்னா வந்து நம்மக்கிட்ட ஸோ தாராளமாக அவைலபிளாக இருக்குது. 5 டப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 டப்பில் கிராஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ நேற்று தான் ஈஸ்ட்டு போட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னும் 2-3 நாள் கழித்து தான் உங்களுக்கு ஸோ நல்ல ரிசல்ட் வரும். ஸோ உங்களுக்கு யாராவது மொய்னா தேவை அப்படின்னா முன்னாடி 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் கொரியர் காஸ்ட்டோட. இப்போ வந்து ஒரு 120 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் பார்சல் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ப்ரொஃபஷனல் கொரியருக்கு மட்டுமே நீங்கள் 80 ருபீஸ் தர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 40 ரூபா தான். எஸ்டி கொரியரில் லைஃப் ஃபிஷெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம எடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் நம்ம ஏமாந்த செயல் தான். கிட்டத்தட்ட 900 ரூபா கொடுத்து இவங்க 3 பேர்த்த வாங்கினது கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் அளிக்குது. அனுப்பின வீடியோ வேறு, அதுக்கப்புறம் சென்ட் பண்ண ஃபிஷ்ஷஸ் வேறு. ஸோ அதுதான் நினச்சி தான் ஒரு இதாகுது. பரவாயில்ல விடுங்க, இவனே வளர்ப்போம். ஸோ நான் கேட்டதுக்கு இல்லை பிரதர், நான் காமிச்சது ஒரே குட்டி தான், இதுவுமே நல்லா ஜெயின் சைஸில் வரும், சூப்பர் ரெட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ப்ரீடிங்க்கு தேவையான நெட்டு, ஸோ ப்ரீடிங்க்கு தேவையான நெட்டு, அதுக்கப்புறம் ஒயர் டேகு, இது எல்லாத்தையுமே ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம். ஒரு 3-4 நெட்டு வரும், அதுக்கப்புறம் ஒயர் டேகு வரும். ஸோ இது எல்லாமே ஒரு 20-25 ஒயர் டேக் தரேன். மொத்தமாக உங்களுக்கு 100 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலு. அதை வேணால் நம்ம எஸ்டி கொரியரில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் 40 ரூபா தான் ஆகும். 140 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மொசாக் டம்போயரும் அந்த மாஸ்கோ வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாஸ்கோ வெரைட்டியான்னு தெரியல. அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாட்டினம் க்ரீன் கலரில் ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் ஆர்டர் பண்ணி வாங்கினது என்னவோ மாஸ்கோ ப்ளூ மாஸ்கோ க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு தான். சில்லி மொசாக் டம்போயரும் உங்களுக்கு 80 ருபீஸ் வரும். இந்த மாஸ்கோவுமே உங்களுக்கு 80 ருபீஸ் வரும். ஃபீமேலோடைய சைஸை பாருங்கள். ஸோ ஃபீமேலோட சைஸ் தான் ஜைஜான்டிக்காக இருக்கும். ஃபீமேல்ஸு அப்படின்னு பார்க்கும்போது சில்லி மொசைக்குடைய ஃபீமேல்ஸுடைய பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லில் அதுக்கப்புறம் அந்த முதுகில் இருக்கிற பேட்டர்ன்லாம் யூனிக்காகவே தெரியும். அந்த வீடியோவிலே அந்த ஒயிட் கலர் டெய்ல் வச்சு கிளிட்டர் ஆகிறது எல்லாமே அந்த ஒயிட் டெக்ஸிடோடைய சில்லி மொசாக் டம்போயரோட ஃபீமேல்ஸ் தான். கருப்பாக இருக்கிறது எல்லாமே அந்த மாஸ்கோ ப்ளூவுடைய ஃபீமேல்ஸு. சைஸு நல்லா இருக்குது, ஜைஜான்டிக்கான சைஸு. 2 ஃபீமேல்ஸுமே பெருசாக தான் இருக்குது. ஏதாவது 5 பேர் 10 பேர் தேவை அப்படின்னா ஆஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் ரெட்டு, ஸோ ஏஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லி வாங்கினது பிளாக் ஐ அப்படிங்கிறதுனால இதை அல்பினோ ஃபுல் ரெட்டில் சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி நானே இதுக்கு ஜெர்மன் ரெட் அப்படின்னு பேர் வச்சிட்டேன். பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். 10 பேர் எடுத்திங்கன்னா 500 ரூபாய்க்கு தரலாம். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னல் 1 கிலோ காஸ்ட் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 10 பேர் எடுத்திங்கன்னா 600 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு. இல்லை ஒரு பேர் 2 பேர் வேணும்னா பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 வெரைட்டி தான் இம்போர்ட்டட் கப்பியில் இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது சென்னையிலேருந்து எடுக்கிற ஸ்டாக் எந்த ஸ்டாக்குமே இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹோல்சேல் தேவை அப்படின்னா நான் சென்னையிலேருந்து டைரெக்டாக எடுத்து தரேன். இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் காரங்கிட்டையும் எஸ்டி கொரியர் காரங்கிட்டையும் என்னால் மாறடிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்களே ஒரு 10 பேர் அங்கங்கே பிரிஞ்சு வந்து நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் சென்னையிலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்றேன். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கும் சேர்த்து நீங்களே ஃபிஷ் அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி 20 பீஸ் 100 ரூபா வரும். இந்த டைம் தான் கொஞ்சம் சைஸ் எல்லாம் நல்லா பெருசாக வந்துருக்குது. நார்மலாகவே கலரு சைஸ் எல்லாம் நல்லா தான் வரும். பட் இந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே வந்துருக்குது. ஸோ வேணுன்றவங்க எடுங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பு ஃபுல்லாமே நம்மளுக்கு மாலி தான் இருக்கும். எல்லாமே ப்ரீடிங் சைஸ் மாலி தான். குட்டி அவ்வளோ குட்டிங்க இருக்குது. சும்மா நெட்டு போட்டு நேற்று இப்போ சாயந்தரம் நோண்டினதுக்கே ஒரு 20 குட்டி வந்துச்சு. ஸோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தனுக்கு 20 குட்டி கொடுத்து அமிச்சேன். ஸோ மாலியுமே நம்மக்கிட்ட நிறைய. ஸோ இந்த வாட்டர் கேபேஜெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதால ஸோ மாலியை நான் காட்டல. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ட்ராமா, கிறிஸ்மஸ் காம்போ, அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு தீபாவளி காம்போ அப்படின்னு சொல்லி இந்த கப்பீஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். இப்போ அது எல்லா ட்ராமாவும் முடிஞ்சு ஸோ 3 பேர் 100 ரூபாய்க்கு கப்பி தரலாம். நீங்கள் எவ்வளோ எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு பேர் 3 பேர் 100 ரூபா தான். 10 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 250 ரூபா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ 5 பேருக்குலாம் எதுவும் ஆஃபர் கிடையாது. 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 150 தான் வரும். 10 பேர் எடுத்திங்கன்னா மட்டும் தான் 250 ரூபாய்க்கு பண்ணி தர முடியும். அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொரியர் காஸ்ட்டுக்கு 1 கிலோவுக்கு ஒரு 80-90 சம்திங் வரும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 1-2 கொய் இருக்கும். ஸோ எல்லாமே காலிங்க. ஓரளவு எந்த ஸ்டாக்குமே இப்போதைக்கு கரண்ட்டில் இல்லை. பிளான்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ராலாம் இருக்குது.
விட்டு வைக்கிறதுக்கு டப் இல்லாமல் ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சின்ன இதில் போட்டு வச்சுங்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. பட் நல்லா தான் இருக்கும். ஹைட்ரல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அசோலா டக்பீட் இருக்குது. ஃபாக்ஸ்டைல் நிறையா இருக்குது. வாட்டர் கேபேஜஸ் முன்னாடியே மாலி டப்பில் இருக்கிறதுனால ஸோ ஓரளவுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பிளான்ஸ் 5 வெரைட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தர அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒரு கிளாஸ் பெல்லியில் நான் கேப் கொய்யி கிளாஸ் பெல்லி மேபி இதில் குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு கேப் குட்டிங்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பேர் வந்து 90 ரூபா வரும். ஸோ முன்னாடி பார்த்தது 80, 60 இது வந்து 90. ஸோ மொத்தமாக 4 வெரைட்டியில் இம்போர்ட்டட் கப்பீஸ் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து ஆஃப் மூனில் ஃபீமேலு. இதுவுமே 10 பீஸ் ஆர்டர் நாளைக்கு பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் தான் செவ்வாய்க்கிழமை தான் மேபி ஸ்டாக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் தான் உங்களுக்கு மொத்தமாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சனிக்கிழமையே போட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் வந்திருக்கணும். ஸோ கொரியர் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாதனால எடுக்கலை.